போயிட்டு வருவா. ஓகே அபி அபி அக்கா சும்மாதான் வா. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். இதுக்கு தானே இந்த ட்ரெஸ். ஆமா நான் என்ன பத்தியா நான் ட்ரெஸ் ஜூம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். லேட் ஆகிடுச்சு, சாரி ஃபார் டிலே. ஓகே எல்லாம் எதுக்கு வந்துருக்கோ தெரியும். இவே நபியோட மேரேஜ் ப்ரீ இவெண்ட். ஓகே ஒன் செகண்ட் வெல்கம். எல்லாரும் கூப்பிடலாமா? அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைட் ஒரு சைடு க்ரூம் ஒரு சைடாக வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு ரெண்டு டீம் வந்து பிரிக்கிறோம். யார் யார் ப்ரைட் இல்லை கஸ்டிங்ஸ் எப்படின்னா இவங்க லைஃப்பில் பிகினிங்லேருந்து இப்போ அதுலேருந்து மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் வந்துட்டு பண்ணலாமா? ஃபஸ்ட் கிறிஸ்டின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண ஐ லவ் யூ சொன்னாங்க. எனக்கு தெரியும். ரைட் எடுத்துக்கணும் ப்ரோ. கரெக்டு. செகண்டு யார் மொக்க அதிகமாக போடுறது? திரும்பி பார்க்க கூடாது. குக் பண்றது ரெண்டு பேரும் யாரு நல்லா பெஸ்டா தெரியல. ரைட் பண்ணிக்கலாம். இதுவே சூப்பர்னா குக் பண்றதா? ஆமா ரெண்டு பேரும் தப்பு நான் தான். அவர் தான் நல்லா சைடு பண்ணி வீட்ல ஈஸியா ஆடுறது யாரு? ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்டார்ட் பண்றது யாரு? ஃபர்ஸ்ட் சாரி கேக்குறது. வெள்ளிக்கிழமை ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறது. ரொம்ப நேரம் டைம் கிளம்புறது. ரொம்ப ஹானஸ்ட் ரெண்டு பேர்ல. பெஸ்ட் டிரைவர். பெஸ்ட் டான்சர். டான்சர். ரெண்டு பேர்ல பெஸ்ட் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஓ கொஸ்டின்லாம் லீக் அவுட் ஆயிடுச்சா? எனக்கு தெரியல. Who is more romantic? முக்கியமான நாள் எல்லாம் மறந்துடுது. அது போட்டு ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் அவங்களோட மாமனார் மஞ்சளை பார்த்து நீங்களா அவங்க? ரொம்ப அது ப்ரொஃபஸரா சாரா பார்த்துருக்கீங்க. மாமனார் மாமியாரா மீட் பண்ணது ரொம்ப கிரியேட்டிவ். அதிகமாக செலவு பண்ணுறது. Who plans more romantic dates? Who is more likely to be more affectionate in public? Last important question.
கரெக்டாக சொல்லிங்கன்னா பார்ப்போம். 2 levels more. ஓகே ஓகேவா ஜெயிச்சது என்னமோ ரூம் தான். அப்படியா ஓகேவா சூப்பர் மச்சான் விஜய் என்ன பண்றீங்களே நான் பஸ் இல்லையா இல்ல ஜாயின் காலேஜ் எல்லாருமே அவரை பற்றி வார்த்தைகள் ஓகே கொஞ்சம் ரொம்ப கனெக்டாக ஃப்ரெண்ட் அவர் தான். நான் ஒரு ஹெல்ப்னு வந்தால் ஃபஸ்ட்டு நடிக்கிறது அவர் தான். அவர் பண்ணாமல் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் போகிறது. அவரோட ஸ்பெஷல் குவாலிட்டினா என்னன்னு சொல்லுங்க. சொன்னால் செய்வார். டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். பாசமாக பேசுகிறார் ஃப்ரெண்டுங்களா? பேசுவார் பசங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு கப்பல் அவங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே டேட்டாவும் தெரிஞ்சு நான் லவ் பண்ணுறான்னு அவ்வளோ ஷேர் பண்ணது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பண்ணுவான். அவங்களும் அப்படி அவரு ஏற்றுப்பான். நான் லவ் பண்ணுவாங்க. போன கேம்லேயே பார்த்து ஏற்றுப்பான். ஓகே அப்படின்றது நல்லா பேசுவார். காலேஜ் படிச்ச 3 வருஷம் 2 பேரும் ஒரே டைமில் 3 வருஷமும் ஒரே பஸ்ஸில் தான் 3 பேரும் ட்ராவல் பண்ணோம். ஈவினிங் முடிச்சுட்டு வந்ததுக்கும் அதே பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணோம். 3 வருஷம் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபோனு வாட்ச் இது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்குமா சாட்டர்டே போகும்போது அவங்ககிட்ட ஃபேமிலி ப்ராப்ளம் எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இதே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணி காலேஜில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவனே என்கிட்ட எல்லாமே சொல்லுவான். லவ் பண்ணுற விஷயத்தை தான் லேட்டாக நாங்களே கண்டுபிடிச்சோம். சப்போர்ட் ஆகும். ஃப்ரெண்டோடைய சிஸ்டர் மேரேஜ் போயிருந்தா எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு அப்படி எப்படின்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கு அப்படின்னு பார்த்து ஃபோன் பண்ணி பார்த்தா மெசேஜ் ஆப்போசிட் வந்து கேட்டோம். அப்போ தான் கேட்டோடனே முடிக்கலாம் திருக்குன்னு ஒத்துக்காங்க. சொல்லுறேன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோம். ஓகே காலேஜ் போயிட்டா பிஜி பண்ணேன். சரி ஃப்ரெண்டாக இருக்கும் போட அப்படின்னு என்னடா கேட்டால் லவ் பண்ணுறேன் அப்போ காலேஜ் சரி அப்படின்னா சரிடா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோம். எல்லாரும் கேங் எதுவும் சொல்ல முடியல. எதுவும் அவன் வெளியே சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்து தான் நான் இந்த நியூஸ் கற்றுக்குறோம். நல்ல பையன். கரெக்டாக இருக்கா? அவனுக்கு வந்து ஒன்லி விளையாட்டில் மட்டும் தான் தெரியும். கிரிக்கெட் ஆடுற அந்த சைட்லேருந்து ஏரியா அது இல்லாமல் என்னோட சீனியர் வேறு. ஒரே டிபார்ட்மெண்ட்டு. அதுவும் ஆமாம் அது வேறு காலேஜ்லேயே என்னோட சீனியர். அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு வருஷம் வயசு 2 வருஷம் சீனியர். கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். பட் கிரவுண்டில் தான் நிறைய நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பேசுனதெல்லாம் ஆச்சு. மாப்பிள்ள வந்துட்டு ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்காரு. யார் எது கேட்டாலும் பண்ணுறாரு. அதே மாதிரி வாழ்த்துக்கள். துணி நல்லா பார்த்துக்குவாரு. அது எனக்கு நல்லா தெரியும். அதுதான் மாப்பிள்ளை என்ன போகிறேன்னு தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன். மாப்பிள்ளை பத்தி தான் கவலைப்படுறேன். ஏன் என் பொண்ணுக்கு என்ன கேள்வா என்னதுங்க இப்போ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கேம். கூட இல்லைவா வீட்டு ஒரு ஃபோட்டோ தரலாம். கன்ஃபார்ம் இதான் அடைப்பட பாவம் இந்த மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து இவங்க தெரியாமல் ப்ளே பண்ணுவாங்க. இது தெரிஞ்சா லைஃப் ஈவெண்ட்ஸ் நடந்து தான் கேட்க போகிறோம். அது 2 பேரும் எந்த கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் மீட்டிங் எங்கே பார்த்துக்கிங்க 2 பேரும்?
காலேஜ் அட்மிஷனில் மாப்பிள்ளை யோசிக்கிறாரு நம்மளா யோசிச்சு தம்பி அவனுக்கு எங்ககிட்ட காட்டுங்கடா டேய். ப்ராக்டிகல்ஸில் காது கேமரா காட்டுறா. ஓகே. ரொம்ப பிடிச்சது கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ரெண்டு கதையும் பிடிக்காது. என்னடா பிக்க விட்டீங்க? How many children do you want? ஏதுங்க ரேஞ்சு ஏதுங்க அப்படி கிட்ட உங்களுக்கு பிடிச்சது உனக்கு அவர்கிட்ட பிடிச்சது லைக் ஸ்மைல் ஐஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அது எப்படி ஒன்றா இருக்கும்? பேசியிருப்பாங்கல்ல அதுதான் எனக்கு ஆன்சர். டிராயிங்லாம் பண்ணி ஸ்மைல். எல்லா கொஸ்டின் ஆல்ரெடி போயிடுச்சு நினைக்கிறேன். நீ என்ன காலேஜ்ல கேமராட்ட கட்டுங்க பாத்துக்கங்க மக்களே. எங்க? அபி வந்து ஒரு ஃபேமஸான பர்சன் பார்க்கணும்னு நினைச்சேன். நீ கேமரா தூக்கி ஏறாடா, இறக்கி தானடா உட்காந்துக்கிறேன். புரியல. ஃபேமஸான பர்சன் செலிபிரிட்டி இல்ல அந்த மாதிரி ஒன்று தான் எழுதணும். ஒரே படத்தை யோசிங்க. சண்டெல்லாம் மட்டும் அவதான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்கும். விச் டிஸ்னி பிரின்சஸ் கேரக்டர் யாரு? சிண்ட்ரெல்லா. நீ என்ன எழுதுன? சிண்ட்ரெல்லா. மாப்பிள்ளை டாக்டர் மாதிரி எழுதுறாரு. மேபி மேம் ப்ளூ கலர்ல இருக்குது. அபிஸ் ஃபேவரட் ஸ்மெல். கஷ்டமாக இருந்தா வாசனை. வாசனை திரவியம். டேய் டேய், இதெல்லாம் ஓவர்றோம் கொஞ்சம். கிரிஞ்சு. அது கரெக்டாக தெரியல. அது ஓகே. நான் சென்ட்டே அடிக்க மாட்டேன். பட் என் பக்கத்தில் வந்த மட்டும் ஸ்மெல் நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்குமா. ஓகே. அதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், சென்ட்டே அடிக்க மாட்டேன், பவுடர் போட மாட்டேன். பட் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கும். மேபி சோப்பாக இருக்கலாம். அப்போனா இமாலயா. How many piercing does she have? நானே எழுதுறேன். எனக்கு தெரியாது. 3 to 4 மேம் 7 Into 2 போச்சு. அப்படி அங்க ஒரு கோட் போடுங்க. அது மாதிரி ஆட் பண்ணு. 3 + 4 7 தெரியாது. First date எங்க போனோம்? காலேஜ்ல கட்டடிச்சு தெரியாம போறது. இந்த மாதிரி எதுவும் இல்லை. சொல்லிட்டு தான் போனீங்களா? விஜிபின்னு நினைக்கிறேன். எங்க போறோம் நம்ம? நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பண்ணிட்டு போறீங்க. ஓ, அது குயின்ஸ்ல விஜிபி இல்லையா? Which food Yuvi likes the least? லீஸ்ட். சாம்பார் சாதம். சாம்பார் வெஜ்னாலே எனக்கு ஆகாது. Where was she born? நீ என்கிட்ட என்ன கேக்குறீங்க? நீ அவர் நீ பேரு வேற சி பால் போடு. நான் அவர் எங்க பால் பண்றாருன்னு கேக்குறேன். எல்லாம் தான் ஒன் சைடு அப்படின்னா பார்ட்னர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஊர்லயே இருக்குன்னா சேஞ்ச் பண்ண முடிஞ்சா பார்ட்னர் சேஞ்ச் பண்ணு. எஸ் ஆர் நோ? கேள்வி தப்பு. சரி, ஓகே. என்ன கொஸ்டின்னா ஃபாஸ்ட் அதுக்கு போய் பார்ட்னர் நம்மள கேக்குற நீ கேள்வி.
அடுத்ததே நீ 2 பேர் தான். உங்களுக்கு ஒன்று எழுதியிருக்கா? வேணுமா சொல்லுங்க, 5 What's நிமிஷம் Abhi's favorite எடுத்து. place? Yuvi's favorite Place-ஆ? place. நீங்க வந்து அவரது ஓகே நான் எழுதிட்டேன். போம். 2 பேரும் வீட்டில் தான் இருக்கீங்க. நீ எங்கேயும் பெருசா போனது இல்லை நாங்க. Yuvi, one of the most, his mom or Abhi. அவங்க அம்மா வரல. ஜி டிப்பு அதுக்கு அம்மா இங்க இல்ல. உங்க இவன் பிடிக்கும், அதான் பிடிக்கும். டிப்பு அது அம்மா இங்க இல்ல. அம்மா ஏய் அம்மா. சாய்ஸில் விட்டாச்சு இப்போ கொஸ்டின் சாய்ஸில் விட்டாச்சு நெக்ஸ்ட் இப்ப யாரும் இல்ல, எனக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்காரு. சொல்லலாம் போய் சொல்லிடலாம் அதான் அடிச்சுட்டாங்க ஒன்று இதுக்கெல்லாம் போய் சொல்லிடலாம். அம்மா பக்கத்துல இல்லை, அதனால போய் சொல்லிடலாம். அதான் 3 எழுத்து அதான் எழுதுனேன். அந்த கேப்ஸ் ஆனா இது அது ரெக்கார்ட் ஆகுமா? கேப்ஸ் எழுதிருக்கேன். ஏய் நீ இந்தியா சரா கடை இருக்கிறா மாம்ஸ், நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். என்ன டாட் எழுதியிருக்கா? டாட் நம்பர் மாதிரி இல்லையே. நம்பர் மாதிரி இல்லைன்னா என்ன பண்ண? ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா Abhi most order பண்றதுன்னா அவர் most order பண்றது. யுவி நிறைய ஆர்டர் பண்ணுமா? நான் First. ஆர்டர் பண்றது மாம்ஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் ஆர்டர் பண்றது யுவி டிஃபரெண்டா ஆர்டர். நீ ஆர்டர் பண்றீங்களா? வெரி குட். நான் கோபி தான் ஆர்டர் பண்ணேன். We seen him cry. நீங்க அதெல்லாம் இருக்குமா? இது அழுதுனது. எல்லாம் ஒருத்தர் ஒரு பேர் மேலதான். Besides Yuvi, besides Abhi, who do Abhi like the most? Who do Yuvi like? அதான் சொல்லிட்டேனே. அதான் கேட்டேன். ஆஹா, இவங்க 2 பேர் தவிர அவரு சொன்னார்ல இப்ப அபி தவிர அவங்க தான் சொன்னாரு. அவர் அபியை தவிர உங்களுக்கு யாரு பிடிக்கும்? எனக்கு நீ இப்ப இவனை அபியை தவிர உங்களுக்கு வேற யாரு? கார்த்தி தீபக் ஏய் வந்து பிரச்சனை தான் எனக்கு யுவியை தவிர யாரு பிடிக்குமா? யுவியோட அம்மா தெரியாது. உன் பேர் எழுதிட்டான் உங்கள் அக்காக்கு அக்ஷயா அவ்வளோப்பா அதுதான் கொஸ்டின் வச்ச போல. Yuvi பேர் என்ன Abhi? அது 2 பேரும் சேர்ந்து என் பேர் தான் வைப்பான் அந்த மாதிரி என்னடா எவ்வளவு பெரிய பேருடா இதுல? அந்த தேவியோட மதர் என்ன பேர் இருக்குமா? அது கேட்கறேன். ஆதிக் ராஜ். இது யாரு? அபி என்ன சொல்றா அதான் பேர். உங்க பேரு இருக்காது. போடு பண்ணிக்கிட்டு. ரெக்கார்ட் பண்ணு. ஓகே முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இதுல யார் ஜெயிச்சா? இதுல ஜெயிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஜெயிச்சது பார்த்தா obviously இதுலயே தெரிஞ்சிச்சு. அதான் நீ ஏமாத்தி போயிருக்க. இனி வரும் காலங்களும் அவர் அப்படியே இருந்தாருன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். ஜட்ஜஸ் இந்திய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாப்பிள்ளை நண்பர்கள் மற்றும் மணமகள் தோழிகள் அனைவரையும் வருகின்ற வரவேற்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அபி எப்படி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு நல்ல பொண்ணு. வாழ்க வாழ்க்கை. இதுதான் டைம்ல பார்க்கணும். Beautiful part of my life is there are 2 remembrance. One is my marriage. கையை தட்டுங்கம்மா, கையை தட்டுங்க. One is I saw my daughter's hands very first time in the hospital. Yes. And later I saw her face the next morning. I found that usually I have a brief of I regret for I am a little bit less color. My sisters will be of beautiful more colors. So I pray God for please give me some better colored daughters. 2 daughters. நான் ரொம்ப The name கலரா should be sorry for that. I pray God always that I should have 2 daughters. Their name should be with Roshni.
gave me everything. He told her husband and 2 beautiful daughters, very obedient daughters. That is why whatever their wishes are, I try to fulfill them. Whoever they like, surely I will fulfill all their needs, whatever they like. In that way, I found that Abhi liked Vivan Raj. Mr. Vivan Raj, the most intelligent person I have ever seen so far. Because I am seeing myself in him. Whatever I am living with my husband, in the same way he is living with my daughter and me. About my daughter, I want to say that she always wants to be the first. She never compromised with the second position. I know her in a better way, that is why. So if this has been given, that is, I am giving you a hint that if the first preference is given to her always, your life will be much better. This is not a threat. This is just that I am giving you or making you in a comfort zone, whether it is true or false. It may be a lie, but keep her in a comfortable zone. That is. But the point is, always she keeps clean the places, and whatever he will, she will, or she does. It will be the perfect work. Otherwise, she will not do it. She expects the same from others also. But because I advised her that there may be some difficulties here and there, because your in-laws house may be here and there some faults, but don't find fault in them. Don't expect the same from them, because they expect the same from you also. Though you are 100%, but there may be some faults, you should compromise with all those. Then only the life will be very colorful. I am in the 20 years of life. If it is a heavenly life, we should be compromised with whatever we are seeing in our in-laws house. It would be a better place, just like heaven. At once we should not react, we should respond. Slowly we should respond. Reaction is the cause of anger. The response is you are taking it into your deep fullness, and then you are giving your response in slowly. Whenever you are going for any response, think that this twice, am I telling it correctly or not? That is always the daughter will be the best. எல்லாரும் வந்துட்டு அவங்க அக்கா கூட தங்கச்சி கூட எல்லாம் காலேஜ் போகும்போது எனக்கு ஆசையா இருக்கும் எங்க அக்கா கூட போகணும். ஆனா இல்லையே, அவங்க வேற ஸ்கூல் நான் வேற ஸ்கூல்ல படிச்சேன். அதெல்லாம் எனக்கு ஆசையா இருக்குமா. இவரு கல்யாணம் ஆகும், கல்யாணம் சொல்லுங்க எப்பா போய் தொலைட்டு அப்படின்னு. ஆனா இப்ப வரும்போது ஏன் போறா, வீட்டு வேலை யார் போக்குவா, என் கூட யார் பத்து தூங்குவா, நைட்டு எனக்கு யார் பெயின் எல்லாம் சொல்லுவா அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு அம்மா அப்பாலாம் வீட்டுலாம் ஊருக்குலாம் போகும்போது நைட்டு போர்வெல்லாம் பொத்திட்டு பேய் படம் பார்க்குறது, டிவி பார்க்குறது, சேனல் பேசுறது, மாம்ஸ் கூட ஃபோன் பண்ணி பேசுறது. இவங்க 2 பேருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அபியக்கா லவ் பண்ணுறது தெரியும். அவங்க வந்து பேசும்போது நான் கூட அது 3rd வீல் மாதிரி உட்காந்து சுற்றுறதும், அவங்க வெளியே போகும்போது இவங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டு கோயில் போய் சொல்லி சமாளிச்சுட்டு இங்கே போயிட்டு வந்து சமாளிச்சுன்னு சொல்லிட்டு போகிறதோ நல்லா தங்கச்சி இப்படிலாம் சொல்லும்போது அப்படிலாம் ஆகும்போது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவான். இப்போ வந்துட்டு அப்படி வந்துட்டு மாம்ஸ் கூட கல்யாணம் வரும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அப்படி வந்துட்டு டக்கு டக்கு திட்டிடுவா. ஏன்னா என்னை வந்து அம்மா அப்பா விட நான் எங்கள் அக்காவுக்கு தான் நான் நீட்டாக இருக்கேன். இவங்க 2 பேரும் காலையில் ஒரு 6 மணி, அப்பாலாம் வந்து ஹாஸ்டலில் தான் வேலை போடுவேன். 5 years 6 years வேலை பார்ப்பாரு. அம்மா வந்து சீக்கிரம் 6 மணிக்கு போயிட்டு ஒரு நைட்டு ஒரு 6 மணிக்கு வருவாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் சைக்கிளில் பின்னாடி போகிறது. அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும். 8th
ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். எனக்கு இருக்க ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டுனா அப்படி மட்டும்தான். அது நான் சொல்ல வந்து நிறையா இருந்ததுன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆன்ட்டி பாதி சொல்லிட்டாங்க. நான் அதெல்லாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அவளுக்கு என்னவோ அந்த கான்செப்ட் நம்ம விட்டுட்டோன்னா அவளை மேலே வந்துடும். நம்ம அதை வந்து அவளை பிடிக்கவே கூடாது, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஆனால் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான்னா அதை கண்டிப்பாக காப்பாற்றிடும். அந்த பஞ்சுவாலிட்டி அதுதான் நம்ம வளர்ப்பு. பேரண்டிங் வந்து குறைய சொல்ல முடியாது. 2 பேருக்கு அந்த மாதிரி தான். அக்ஷய் அழுததில் வந்துட்டு எனக்கு இப்போ ஸ்கூல் டைம்லேயே வந்துட்டு இவ தான் வந்துட்டு அவளை பார்த்துப்பான். அக்ஷய் பார்க்கணும், நான் சீக்கிரம் போனோம், வீட்டில் தனியாக இருப்பா, நான் போயிடல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சைக்கிள் எடுத்து ஓடுறது பார்த்துட்டு ஷீஸ் அ செகண்ட் மதர் டு ஹர். அவ்வளோதான். அதுதான் நான் பார்த்தது. அதுலேயே தெரிஞ்சிடும் அவள். ஏன்னா நம்ம தனியாக போயிட்டு இனிமேல் அவள் இன்னொரு பேபி பிறந்தப்ப எப்படி பார்த்து பண்ணுறது நான் இப்போ பார்த்துட்டு அவகிட்ட. இனிமேல் வர லைஃப்பும் அவன் நான் கண்டிப்பாக நல்லா லீட் பண்ணுவான். இவரோட இது நான் இவங்க நல்லா கேஸ் கேட்டு ரொம்ப பெருமையாக இருக்கேன் எனக்கு. ஆக்சுவலி பெஸ்ட்டு கப்புள் இவங்க 2 பேரும். இனிமேல் 2 பேரும் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம நிறையா சொல்லணும், நான் வரல. நிறையா இருக்குது அபி பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். நிறையா என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கா. அவளோட ஹார்ட் டைம்ஸாக இருக்கட்டும் என்னமோ. ஆனால் அவள் இதுதான் அவள் கரெக்டான பிளேஸ். இதெல்லாம் தான் இப்போ வந்து உட்காந்து இருக்கிறது, லைஃப்பில் ஜெயிச்சிருக்கிறது. லவ்ன்றதை தாண்டி படிச்சிருக்கா. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப அதான் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற அனுஷ்கா. உங்களுக்கு அப்படி நினைப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நான் பார்த்துருக்க வீடு வேறு. வெளியெல்லாம் கேட்கும்போது நார்மலாக எல்லாருமே ஐயோ அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னா கூட என்கிட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இவங்க ஜாலியாக இருப்பார். இவருக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கிறது நான் பார்த்தேன். சாஃப்ட். சரி, இவர் அலறது நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஆரம்பத்தில் நிறைய சண்டை வரும் எங்களுக்கு. இது மாதிரி புரியல. நான் தான் சொல்லுவேன், இல்லை பிரேக்கப் பண்ணிக்கலாம், போ, நம்ம தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆனால் விழுதுறவங்க கூட அது வாயில் அந்த வார்த்தை வார்த்ததே இல்லை. தேங்க்யூ. ஓகே விடுங்க அதெல்லாம் வேணாம். ஓகே என்னங்க நீங்கள் அந்த மோதிரம் போடவே இல்லை. உங்களுக்காக தான் இது வாங்கி வச்சேன். இது எப்படி கையில் போட்டுட்டு எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டதுக்கு, பொறுமையாக இருந்ததுக்கு. இனிமேல் பொறுத்துக்கு போகிறதுக்கு இனிமேல் பொறுத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்க. நான் எதனா வந்து கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி நடந்திருக்கு, காலையில் எனக்கு எதனா நல்லது நடந்திருக்கும். ஆனால் வீட்டுக்கு வர வழியில் எதனா ஒன்று இப்படி குறுக்க வந்துட்டாங்க, இடிச்சுட்டு அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லும்போது, காலையில் உனக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, அதையே நீ பார்க்க மாட்டேன், இது மட்டும் ஏன் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னோட நிறைய ஹார்ட் டைம்ஸ்லையும் இருக்காரு. என்னை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ தேங்க்யூ, லவ் யூ. இதுக்கு முன்னாடி ஹாப்பியாக இருக்கும், இனிமேவும் ஹாப்பியாக இருக்கும், இதுக்கப்புறமும் ஹாப்பியாக இருக்கும், இப்பவும் ஹாப்பியாக இருக்கும். சொல்லலையே. இதை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். ஞாபகம் இருந்தா தானே சொல்ல. நான் பேசணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். நான் முதல்ல பேசின கேர்ள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா அது வந்து எப்படின்னா நான் பேசலை, அது கூட நான் பேசலை. ஏன்னா நான் பாய்ஸ் ஸ்கூல்லேயே படித்தேன், கோயிலில் படித்தேன் 10th வரைக்கும். அப்போ அதெல்லாம் கிடையாது, எதுவும் பேசுனதும் இல்லை, இது வரைக்கும். அப்புறம் 11th 12th பாய்ஸ் ஸ்கூலு, அப்புறம் காலேஜ் இது இவங்க கூட தான். ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக எதுவும் இதுவே கிடையாது. இப்போ கேர்ள்ஸ் கூட பேசணும் அப்படின்லாம் கிடையாது.
நான் முதல்ல பார்த்து இது பண்ணது இப்போ எல்லாரோட இப்போ சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அட்டென்டிவாக இருப்பான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்வெர்ட்டடாக நடந்தது வந்து அபியில் மட்டும்தான். எப்படின்னா நான் வந்து முதல்ல போகும்போது சும்மா இருந்தாங்க. நான் சொன்னேன்ல ப்ராக்டிக்கலில் தான் அப்படியே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி 2 நாள் 5 நாள் 20 நாள் கிளாஸில் நடந்துச்சு. அப்போ அப்படி நான் பார்க்கவே இல்லை. அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கான்றதை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. கேர்ள்ஸ் பக்கமே பசங்களோட இருந்தோம் போனோம் வந்தோம். அப்போ ப்ராக்டிக்கல் அப்போது ஒரு சின்ன ஒரு இது எனக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க, அதை வந்து பண்ணணும் அப்படின்னும் போது நான் கேட்கணும். எனக்கு பின்னாடி நான் வந்து ஒய் வந்து என்னோடய இது லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் திரும்பி பார்க்குறேன். அப்போ யாருன்னு பார்த்து யார் இருக்கா அப்படின்னோடனே அப்போ நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த மூமெண்ட் ப்ளீஸ் ஆகிருக்கு. வெங்கட்னு ஒருத்தர் இருப்பார் லேபில், அவங்க தான் முடிச்சிருக்காங்கப்பா, அவங்ககிட்ட போய் கேளுப்பான்னு சொல்லிட்டு அபியை பின் அவுட் பண்ணார். அபியில் அந்த கேங்கை பின் அவுட் பண்ணார். மேபி ஒரு 4-5 இது வச்சுருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா கூட இருந்தது 2 ஊர்லேருந்து வந்த பசங்க படிக்க. அவங்க நான் போக மாட்டேன் அவங்க பண்ணாங்க. சரி நானே போய் கேட்குறேன் முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக போகும்போது நான் போன உடனே அப்படியே அந்த கேர்ள்ஸ் எல்லாம் திறந்து ஓரம் போயிட்டு அபியை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. நான் அபியை போயிட்டு கேட்குறதுக்குள்ளே அவளே வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது வந்து பண்ணுங்க, இது செய்யுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தான் அப்படி தான் சொல்லிட்டு இது பண்ணோன்னே அன்றைக்கி தான் நான் பார்த்தது. ஃபஸ்ட்டு பார்த்த என்னவோ தெரியல எனக்கு. அதுக்கப்புறமாவும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கிளாஸில் எல்லாருக்குமே தெரியும் அபி வந்து சாரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அபி வந்து எதுவாக இருந்தாலும் நான் இப்போ ஓடி வந்து இப்போது அப்பயே நான் கேட்பேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணுற, ஏன் எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இல்லை இது பண்ணு அப்போவே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ பாய்ஸ் கூட இருந்தேன். அப்போ நல்லா படிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ எம்எஸ்சியில் வந்து நான் ஒரு நல்ல மார்க் எடுத்து வெளியே வந்தேன் அப்படின்னா அது முக்கியமான காரணம் அப்படின்னு அந்த டைம் வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்பயே வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டுட்டேன் எனக்கு. நான் கூட இருந்தால் நீ வந்து நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பேஸு. அப்போது அதெல்லாம் தான் எனக்கு ஒரு ப்ளஸ் ஆகி நிறைய குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கோவப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் நிறைய கோவப்படுவேன். அப்படிலாம் அதை பார்த்துருப்பா கோவப்படுவேன். பட் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக இருப்பேன். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு கோவப்படுறவங்களை அதை சொல்லுவாங்களே, ஸ்வீட்டாக சாப்பிட்டு இருக்கிறவங்க எதனா காரமாக சாப்பிடணும்னு சொல்லி. அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறவங்க எப்பவுமே வந்து கோவமாக இருக்கிறவங்க பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்குமான்னு தெரியல. எனக்கு அந்த மாதிரி தான் அப்படிக்கிட்ட அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ பேசணும், பழகணும், நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. நீங்களாம் சொல்லுவீங்க அப்படியே பார்த்துக்குங்க உங்களை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அப்படி இல்லவே இல்லை. இப்போ அபியை என் கூட வந்தேன்னா என்னோடய வேர்ல்டு வேறு மாதிரி. என்னை பார்த்துட்டு போகிறது அபி தான். நான் வந்து அபியை பார்த்துக்கணுன்னு எனக்கு ஒரு வேலையே இருக்காது. ஏன்னா அவையே என்ன பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இதில் இருக்குது. அப்படிங்கிற நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அதை நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போவேன், பேசலாம். நான் அதெல்லாம் ஷார்ட்டாக போகிறேன்.